அன்பான என் பிள்ளையே, உன் வீட்டில் பணம் வருகிறதே, ஆனால் தங்குவதில்லை என்று கவலைப்படுகிறாயா? வருமானம் இருக்கிறது, ஆனாலும் அமைதி இல்லை என்று நினைக்கிறாயா? நான் உன்னிடம் இன்று சொல்லுவது இதுதான். பணம் தங்க வேண்டுமெனில் முதலில் என் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையைச் சேர்ப்பதில்லை. பணம் மட்டும் இருந்தால் போதாது, அதன் மீது என் கிருபையும் இருக்க வேண்டும். முதல், நன்றி சொல்ல கற்றுக்கொள். கிடைத்த சிறிய வருமானத்திற்கும் நன்றி சொல். நன்றி சொல்லும் வீட்டில் குறைவு இருக்காது. இரண்டாவது, நேர்மையாக நட. அநியாயமாக வந்த பணம் தங்காது, நேர்மையாக வந்த ஆசீர்வாதம் தலைமுறைகள் தங்கும். மூன்றாவது, தசமபாகம் மற்றும் தர்மம் செய். என்னை முன்னிலைப்படுத்தும் வீட்டை நான் வெறுமையாக்க மாட்டேன். கொடுக்கிற கையை நான் ஆசீர்வதிப்பேன். நான்காவது, வீண் செலவை நிறுத்து. அவசியமில்லாத செலவுகள் ஆசீர்வாதத்தை வெளியேற்றும். ஞானத்துடன் திட்டமிட்டு நட. ஐந்தாவது, ஜெபத்துடன் ஆரம்பி. ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் குடும்பமாக சேர்ந்து ஜெபி. கர்த்தாவே, இந்த மாத வருமானத்தை நீ ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் என்று சொல்லு. நான் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறேன், என்னை உள்ளே வரவிடு. நான் வந்தால் சமாதானமும் வளமும் சேர்ந்து வரும். இன்று முதல் உன் வீட்டில் பணம் ஓடி போகாது, ஆசீர்வாதம் தங்கி பெருகும். நம்பிக்கையுடன் சொல்லு, கர்த்தரே, என் வீட்டை நீ நிரப்புவாய், என் வருமானத்தை நீ பாதுகாப்பாய், என் குடும்பத்தில் குறைவு இருக்காது.